Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா SBI PO-க்கான இம்பார்ட்டன்ட் பசில்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது எந்த மாதிரியான பசில்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பசில்ஸ் தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த பசில்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல ஒரு கிளாஸ் வந்து பார்த்துருப்போம். பார்ட் 1 வந்து பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 2 செகண்ட் கிளாஸ். ஸோ தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் வந்து SBI கிளர்க்கு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை SBI PO-க்கு எய்ம் பண்ணக்கூடிய அந்த பீப்புளாக இருக்கலாம், இல்லை அதர் பேங்க் எக்ஸாம்ஸ் IBPS இந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஸோ இந்த செஷன் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். லைவ் கிளாஸஸ் அண்ட் மகா பேக்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 52% வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 52% வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா Y207 இந்த கூப்பன் கோட் வந்து என்டர் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ 52% அப்படின்னா இப்போ எவ்வளோ கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 1499 கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சிஜிஎலுக்கு, SSC சிஜிஎலுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா 1499. இது வந்து நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 700 ருபீஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிளியரா? இன்னும் யாரெல்லாம் SSC தமிழ் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ, SSC சிஜிஎலுக்கான தமிழ் பேட்ச் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ, இந்த Y207 அப்படிங்கிற கூப்பன் கூட இன்னைக்கு 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே என்டர் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 700 ருபீஸில் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் வித் 1 இயர் வேலிடிட்டியோட. சரியா? ஸோ நாட் ஓன்லி சிஜிஎல், TNPSC பேட்சும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லெஸ் தென் 1000 ருபீஸில் இந்த டைமில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுங்க. ஸோ டைமிங் பாருங்கள், 4 PM to 8 PM 8 மணிக்குள்ளே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. 8 people இருக்காங்க. PQRSTUV and W sets in a circular table, all are facing towards the center அப்படின்னு சொல்லிட்டாங்க. each of them like different colors. என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா மெஜந்தா, ப்ளூ, பிங்க், எல்லோ, கிரே, பிளாக், ப்ரௌன் அண்ட் வயலட். இந்த கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பர்சனும் லைக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். கிளியராக? முதல்ல சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு 8 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 8 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எப்படி ஆல் த 8 persons ஆர் ஃபேஸிங் சென்டர்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஏரோ மார்க் இப்படி போட்டுக்கோங்க, ஃபேஸிங் இன்சைட் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் சென்டர். கிளியரா? ஸோ இன்னொரு சர்க்கிளும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 8 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. 8 பேர் இருக்கிற மாதிரி. ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தெர் ஆர் 2 persons கேப் பிட்வீன் T அண்ட் த ஒன் who லைக் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டீக்கும் பிளாக் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கிடையே 2 கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே 1 இங்கே 1 2 கேப். அதே மாதிரி இந்த இடத்துல T எடுத்துக்கிறேன். டீக்கும் பிளாக் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கிடையே எவ்வளோ கேப் அப்படின்னா 2 கேப்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான்ட்டு. யூ செட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் த ஒன் who லைக்ஸ் பிளாக் கலர். பிளாக் கலருக்கு இமிடியட் ரைட்டில் என்ன வரணும், யூ அப்படிங்கிற பர்சன் வரணும். ஸோ பிளாக் எங்கே இருக்கானா அதனோட இமிடியட் ரைட் இந்த போர்ஷன். இந்த இடத்துல யார் வரணும், யூ. இந்த இடத்துல யார் வரணும், யூ. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். தேர் ஆர் 2 persons கேப் பிட்வீன் யூ அண்ட் த ஒன் who லைக்ஸ் ப்ளூ கலர். யூக்கும் ப்ளூ கிடையே 2 கேப்ஸ் இருக்கணும். யூக்கும் ப்ளூ கிடையே 2 கேப்ஸ். அப்போ இந்த இடத்துல யூ அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல யூ அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ப்ளூ பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். Q faces the one who likes blue color. Q வந்து யார் வந்து ப்ளூ கலர் லைக் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை ஃபேஸ் பண்ணுறதை சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னா இந்த இடத்துல Q வரணும். அப்போ Q தான் பிளாக் அப்படின்னு ஆகிடும். இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னா இந்த இடத்துல Q வரணும். அதாவது U உடைய ரைட்டில் Q வரணும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட். W sets second to right of the one who likes blue. ப்ளூ உடைய செகண்ட் ரைட்டில் யார் வரணும், W. ப்ளூ உடைய செகண்ட் ரைட், ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட். இந்த இடத்துல யார் வரணும், W. இங்கே ப்ளூ அப்படின்னா ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், W தான் பிளாக் அப்படின்னு வந்துடும் இந்த இடத்துல செகண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். R likes pink and faces the one who likes brown. R வந்து பிங்க் லைக் பண்ணுறதாகவும் இந்த R வந்து யாரை ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, ப்ரௌன். ப்ரௌன் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்த பாயிண்ட் என்ன, W does not like black கலர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் எலிமினேட் ஆகிடுது பாருங்க. ஸோ W வந்து என்ன லைக் பண்ணக்கூடாது, பிளாக் லைக் பண்ணக்கூடாது. அப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு, இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு. கிளியரா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, the one who likes violet sits next to T. யார் வந்து violet லைக் பண்ணுறாங்களோ அவங்க டீக்கு பக்கத்தில் இருக்கணும். யார் வந்து violet லைக் பண்ணாலும் அவங்க டீக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்போ இங்கே டீக்கு பக்கத்தில் ப்ளூ இருக்கா, அப்போ இந்த சைடில் W தானே வயலட்டாக இருக்கணும், W தான் வயலட்டாக இருக்கணும். கிளியரா? டீக்கு பக்கத்தில் வயலட் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன, பர்சன்ஸ் who like magenta and grey face each other. அப்போ மெஜந்தாவும் கிரேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்காங்க. மெஜந்தா கிரே ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக வரணும். அடுத்தது யூ டஸ் நாட் லைக் மெஜந்தான்னு சொல்லிட்டாங்க. யூ வந்து மெஜந்தா லைக் பண்ணல, அப்போ இந்த இடத்துல மெஜந்தா வரக்கூடாது, இந்த இடத்துல மெஜந்தா வரக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்ன, the one who likes grey does not sit next to the one who likes violet. அப்போ கிரே வந்து வயலட்டு பக்கத்தில் வரக்கூடாது. இந்த இடத்துல கிரே கிடையாது, இந்த இடத்துல கிரே கிடையாது. புரிஞ்சுதா? வயலட்டுடைய இமிடியட் நெய்பர் வந்து யார் கிடையாது, கிரே கிடையாது. அடுத்தது P likes blue and sits third right of the one who likes grey. இப்போ கிரே உடைய இடம் கன்ஃபார்ம் ஆகிடும். கிளியரா? கிரே உடைய தேர்ட் ரைட்டில் தான் P அப்படிங்கிற பர்சன் வருவார். அவர் என்ன கலர் லைக் பண்ணுறாருன்னா ப்ளூ. அப்போது இந்த இடத்துல P, இந்த இடத்துல P வரணும். P வந்து ப்ளூ லைக் பண்ணுறாரு. கரெக்டாக? இந்த P வந்து யாருக்கு தேர்ட் ரைட், கிரேக்கு தேர்ட் ரைட். அப்போ கிரே வந்து எந்த இடத்துல வரணும்னா இந்த யூ தான் கிரே. கிளியரா? யூ தான் என்னன்னு வரணும், கிரே அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல கிரே இருக்கணும். கிளியரா? கிரே உடைய தேர்ட் ரைட்டில் P. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். V sets third to right of brown. brown உடைய தேர்ட் ரைட்டில் யார் வரணும், V. and does not like blue color. அப்போது V வந்து ப்ளூ கிடையாது. ப்ரௌனுடைய தேர்ட் ரைட்டில் V, ப்ரௌனுக்கு தேர்ட் ரைட்டில் தான் V. அடுத்த பாயிண்ட் என்ன, P sets second right of the one who likes yellow. ஓகே, ப்ரௌனுடைய தேர்ட் ரைட்டில் V இருக்கணும். இப்போ ப்ரௌன் எங்கே எடுக்கிறது, இப்போ நான் இந்த இடத்துல ப்ரௌன் எடுக்கிறேன்னா 1 2, இந்த இடத்துல V வருமா வராது, இந்த இடத்துல ப்ரௌன் கிடையாது. அப்போது இந்த இடத்துல ப்ரௌன் எடுத்தால் 1 2, இந்த இடத்துல V வருமா வராது, அப்போ இந்த ரெண்டு இடத்துல ப்ரௌன் வராது. அப்போ எங்கே தான் ப்ரௌன்னா இந்த இடம் தான் ப்ரௌன். ப்ரௌனுடைய தேர்ட் ரைட், ப்ரௌனுடைய தேர்ட் ரைட் ஆர் செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், சாரி, ப்ரௌனுடைய தேர்ட் ரைட். அப்போ இந்த இடத்துல ப்ரௌன் எடுத்தால் 1 2, இந்த இடத்துல என்ன வரணும், V வரணும். ப்ரௌனுடைய தேர்ட் ரைட்டில் V. ஒருவேளை இந்த இடத்துல ப்ரௌன் எடுத்தால் 1 2 3, இந்த இடத்துல T இருக்கிறதுனால நம்மளால் V பிளேஸ் பண்ண முடியாது. இங்கே ப்ரௌன் அஷ்யூம் பண்ணால் 1 2 3, இந்த இடத்துல W இருக்கிறதுனால V பிளேஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ இந்த ரெண்டு இடத்துல ப்ரௌன் வராது. இந்த இடம் தான் ப்ரௌனுக்கு கரெக்டான இடம். கிளியரா? அப்போ இந்த இடத்துல ப்ரௌன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இந்த கிரேவை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ப்ரௌனுக்கு ஆப்போசிட்டில் யார் வரணும், ஆர் வந்து என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்னா பிங்க். கிளியரா? ப்ரௌனுக்கு ஆப்போசிட்டில் ஆர் அப்படிங்கிற பர்சன் வரணும். இந்த ஆர் வந்து என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்னா பிங்க் அப்படிங்கிற கலர். ஆர் வந்து என்ன லைக் பண்ணுறாங்க, பிங்க். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கிரேவும் மெஜந்தாவும் ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் வரணும். கிரேவும் மெஜந்தாவும் ஆப்போசிட். இந்த இடத்துல கிரே அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும், T வந்து மெஜந்தான்னு வரணும். T வந்து மெஜந்தா அப்படின்னு வரணும். இங்கே ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது. என்ன லெட்டர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே என்ன லெட்டர் மிஸ் ஆகுது, எஸ் அப்படிங்கிற லெட்டர் மிஸ் ஆகுது. ஆல் ஆர் ஃபேஸிங் இன் சைட் இல்லையா? ஓகே, ஸோ அவ்வளோதான், எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு கலர் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன கலர் அப்படின்னா எல்லோ. எல்லோ வந்து இந்த இடத்துல வரணும். V தான் எல்லோ. கிளியரா? V தான் எல்லோ, ஆர் வந்து பிங்க். ஸோ அரேஞ்ச்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு 100%. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். Who among the following person sits immediate left of R? ஆருடைய இமிடியட் லெஃப்டில் யார் இருக்காங்க, ஆருக்கு இமிடியட் லெஃப்டில் யார் இருக்காங்க, V அதாவது எல்லோ. ஆருக்கு இமிடியட் லெஃப்டில் யார் இருக்காங்க, V அதாவது எல்லோ. யாருமே இல்லை, இந்த ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல, அதனால் எதை எடுத்துக்கணும், none of this தான் எடுத்துக்கணும். அடுத்தது, who among the following person sits at the immediate right of the one who likes blue color? அதாவது ப்ளூ கலர் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு இமிடியட் ரைட்டில் யார் இருக்காங்க, ப்ளூ கலர் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு இமிடியட் ரைட்டில் யார் இருக்குன்னா T அண்டு மெஜந்தா. T மெஜந்தா. ஸோ Tயும் இருக்குது, மெஜந்தாங்கிறதும் இருக்குது. அப்போ AB ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு. அப்போ ஒரு போத் E and Bன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ எந்த ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ஆப்ஷன் D தான் சூஸ் பண்ணணும்.
A and B. அடுத்தது who among the following is true regarding Q. இப்போ Qவை பொறுத்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. Q likes blue, கரெக்டா? அதே ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஆப்ஷனால தப்பாக தான் இருக்கும். எது ட்ரூன்னு தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ. 4 ஆஃப் த ஃபாலோவிங் 5 ஆர் லைக். இது வந்து என்ன அப்படின்னா ஆட் ஒன் அவுட் கொஸ்டின். இங்கே பிடி, டிடபிள்யூ, யூவி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிடி, டிடபிள்யூ, பிடி. பிடி வந்து என்ன, பி உடைய இமிடியேட் ரைட்டில் டி, டிடபிள்யூ, டி உடைய இமிடியேட் ரைட்டில் டபிள்யூ. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, யூவி, யூடைய ரைட்டில் வி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூடைய ரைட்டில் வி இருக்குது, ஓகே கரெக்டு. அடுத்த பாயிண்ட் என்ன, பி உடைய ரைட்டில் ஆர் இருக்கான்னு பாருங்கள். பி உடைய ரைட்டில் ஆர் இருக்கா, பிஸ் ரைட்டில் ஆர் இருக்கானா இல்லை, பிக்கு லெஃப்ட்டில் தான் ஆர் வருது. அப்போ இது மட்டும் உல்ட்டாவாக மாறுது. அப்போ எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னா ஆப்ஷன் டி. ரிமைனிங் எல்லாமே ரைட்னு வரும். ரைட் சைடில் பி உடைய ரைட்டில் டி, டி உடைய ரைட்டில் டபிள்யூ, யூ உடைய ரைட்டில் வி, வி உடைய ரைட்டில் ஆர், அது மாதிரி வரும். கிளியராக. ஆனால் இதில் மட்டும் பிக்கு லெஃப்ட்டில் ஆர் வருது. கிளியர், இது மட்டும் லெஃப்ட்டுன்னு வருது. அதனால் எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட். அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்கள். who among the following person faces the one who likes yellow color. எல்லோ கலர் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனை யார் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோ லைக் பண்ணக்கூடிய பர்சனை யார் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா வயலட்டு, டபிள்யூ, வயலட்டு அண்டு டபிள்யூ. என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், வயலட் அண்ட் டபிள்யூ. ஆப்ஷன் இ, த பர்சன் who லைக் வயலட். வயலட் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சன் தான் யாரை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எல்லோ லைக் பண்ணக்கூடிய பர்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிளியராக. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பசில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பசில் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் பசில் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான பேட்ச் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான கூப்பன் கோடு என்ன அப்படின்னா Y207. இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணி நீங்கள் பை பண்ணால் உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். 52% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிளியர். ஸோ இதுக்கான கிளாஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தா 1 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. கிளியராக. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம், இன்றைக்கி மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ பை பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் போய்க்கலாம். There are 8 boys A, B, C, D, P, Q, R, S are sitting around a circular table but not necessarily in the same order. Some of them facing inside to the center and some of them facing outside. இப்போ என்ன அப்படின்னா 8 பேர் இருக்காங்க, 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அதில் சிலர் வந்து இன்சைட்னு சொல்லிட்டாங்க, சிலர் வந்து ஃபேஸிங் இன்சைட்னு சொல்லிட்டாங்க, சிலர் வந்து அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் தம் இன்சைட், சம் ஆஃப் தம் அவுட் சைட். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆர் செட் செகண்ட் டு ரைட் ஆஃப் எஸ். இந்த எஸ் வந்து இன்சைடு அவுட் சைடுன்னு தெரியுமா, தெரியாது இல்லையா. எஸ் உடைய செகண்ட் ரைட்டில் ஆர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், எஸ் வந்து இந்த இடத்துல அவுட் சைடுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன், இந்த டயக்ராமில் இன்சைடுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். எஸ் உடைய செகண்ட் ரைட்டில் ஆர், அப்போ ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இந்த இடத்துல ஆர் வரணும். எஸ் உடைய ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இந்த இடத்துல என்ன வரணும், ஆர் வரணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகலாம். Q sets immediate left of P, O is second left of R. இந்த ஊன்றது யார், P. அப்போ R உடைய செகண்ட் லெஃப்டில் யார் வரணும், P வரணும். இந்த P உடைய இமிடியேட் லெஃப்டில் யார், Q. ஓகேவா. ஸோ இப்போ R உடைய செகண்ட் லெஃப்டில் யார் வரணும், P வரணும். இப்போ R வந்து இன்சைடு அவுட் சைடான்னு தெரியாது, இப்போ R வந்து அவுட் சைடுன்னு அஷ்யூம் பண்ணுறேன். R அவுட் சைடுன்னு அஷ்யூம் பண்ணால் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட், இந்த இடத்துல P என்னால் பிளேஸ் பண்ண முடியுமா, ஆரோட செகண்ட் லெஃப்டில் பி பிளேஸ் பண்ண முடியுமா, கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எஸ் இருக்காங்க, எஸ் இருக்கக்கூடிய இடத்துல பி வந்து நம்மளால் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் வந்து அவுட் சைடு கிடையாது, ஆர் இன்சைடு அப்படின்னு அர்த்தம். ஆர் இன்சைடு அப்படி மீனிங் இருந்தால், ஆர் வந்து இன்சைடாக இருந்தால் ஆருடைய செகண்ட் லெஃப்ட்டு இந்த இடத்துல என்ன வரணும், பி வரணும். அதே மாதிரி இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆர் இன்னா அவுட்டுன்னு தெரில, ஆர் இன்னுன்னு எடுத்தால் ஆருடைய செகண்ட் லெஃப்ட்டு எஸ் வந்து எஸ் இருக்கக்கூடிய இடத்துல பி வந்துடும். அதனால் ஆர் வந்து இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அவுட்டு. ஆர் அவுட் சைடாக இருந்தால் தான் எஸ் மேலே வராது, எஸ் மேலே பி பிளேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வராது. அப்போது ஆருடைய செகண்ட் லெஃப்ட்னா ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், இந்த இடத்துல பி வந்துடும். பி அப்படிங்கிற லெட்டர் இந்த இடத்துல வரும். கிளியரா. ஸோ அடுத்தது பி உடைய இமிடியேட் நெய்பர் யார், Q. பி உடைய இமிடியேட் லெஃப்ட்டில் Q வரணும். அப்போ பி வந்து இன்னும் அவுட்டான்னு முடிவு பண்ண முடியாது இல்லையா, அதனால் Q இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வரும்னு எடுத்துக்கலாம். பி உடைய இமிடியேட் லெஃப்ட் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து இன்சைடு அவுட் சைடுன்னு தெரிஞ்சால் தான் எந்த இடத்துல வரும், Q வரும்னு சொல்ல முடியும். அதனால் Q இந்த இடத்துலையும் வரலாம் அல்லது இந்த இடத்துலையும் வரலாம். இப்போதைக்கு Q உடைய டேரக்ஷன் தெரிஞ்சால் தான் எலிமினேட் பண்ண முடியும். ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல Q வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போதைக்கு P-ஓட டேரக்ஷன் தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, Q does not sit near to R. இப்போ இந்த Q வந்து ஆருக்கு பக்கத்தில் வரக்கூடாதுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல Q வரக்கூடாது. இந்த இடத்துல Q வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த P வந்து இன்சைடு அவுட் சைடா, P உடைய இமிடியேட் லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ P வந்து அவுட் சைடு, P அவுட் சைடாக இருந்தால் தான் இந்த இடத்துல Q வரணும்.
இப்போ இந்த இடத்துல Q வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆருக்கு பக்கத்தில் Q வரக்கூடாது, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல தான் Q. அப்போது P வந்து இன்னும் அவுட் ஆனால் P வந்து இன்னும், கரெக்டாக? ஸோ ரெண்டு டயக்ராம் பேரலாக போய்கிட்டே இருக்குது, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. A does not sit near to R. A வந்து ஆருக்கு பக்கத்தில் வரக்கூடாதுட்டாங்க, அப்போ இந்த இடத்துலையும் A வரக்கூடாது, இந்த இடத்துலையும் A வரக்கூடாது. அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துல யார் வரக்கூடாது? A வரக்கூடாது. இந்த ரெண்டு இடத்துல A வரக்கூடாது. அப்போ A வந்து இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம், A வந்து இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல A வரலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? P sits third left of D who faces opposite direction with respect to R. R என்ன திசை பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் D ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு க்ளூ கிடச்சிச்சா? P உடைய டைரக்ஷன் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ P உடைய டைரக்ஷன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ D வந்து பிளேஸ் பண்ணோம். R என்ன திசையோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் D எடுத்துக்கணும், அதை சொல்லியிருக்காங்க. R என்ன திசை? இன்சைட். அப்போ D வந்து என்ன? அவுட் சைடு எடுக்கணும். D உடைய தேர்ட் லெஃப்ட்டில், D உடைய தேர்ட் லெஃப்ட்டில் தான் P வரணும். அப்போ எந்த இடத்துல D வரணும்னா D உடைய தேர்ட் லெஃப்ட், இங்கே D எடுத்தால் 1 2 3, ஆருக்கு ஆப்போசிட், அப்போ அவுட் சைட்னா ரைட்னு வரும். அப்போ இந்த இடத்துல தான் எடுக்கணும், இந்த இடத்துல D எடுக்கணும். இந்த இடத்துல D எடுத்தால் D வந்து அவுட் சைடு அஷ்யூம் பண்ணுவோம். அவுட் சைட்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், கரெக்டாக P வந்து D உடைய தேர்ட் லெஃப்ட்டில் வரும். இந்த இடத்துல தான் D வரணும். ஏன்னா R இன்சைடு அப்படின்னா D வந்து அவுட் சைடு எடுக்கணும், கரெக்டாக? அப்படி அவுட் சைடு எடுத்தால் Dயோட தேர்ட் லெஃப்ட்டில் எங்கே வரணும்? P வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல R வந்து அவுட் சைடு அப்படின்னா D வந்து இன்சைடு எடுக்கணும். அப்போ D எங்கே எடுக்கணும்? இந்த இடத்துல D எடுக்கணும், கிளியரா? அப்போ A எந்த இடத்துல வரும்? இந்த ரெண்டு இடத்துல, இந்த ரெண்டு பிளேஸ் இருந்தது Aக்கு, இந்த இடத்துல A வரலாம் அல்லது இந்த இடத்துல A வரலாம்னு இருந்துச்சு. இப்போ இந்த இடம் D ஆக்குபை பண்ணிச்சு, அப்போ இந்த இடம் யார் ஆக்குபை பண்ணுவாங்க? A ஆக்குபை பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல A வரலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்தது. இந்த ஒரு இடத்த யார் ஆக்குபை பண்ணிட்டாங்க? D ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல யார் வரணும்? A வரணும், கரெக்டாக? ஏவும் பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸோ அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துல எஸ்ஸும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆரும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் ரெண்டு லெட்டர் பெண்டிங் இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். போத் Q அண்ட் A ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு B. பியை பொறுத்து Qவும் Aவும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பியை பொறுத்து Qவும் Aவும் ஆப்போசிட் டைரக்ஷன், பியை பொறுத்து Qவும் Aவும் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ B வந்து எந்த இடத்துல வரும்? B வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல B வருமா, இங்கே B வருமா தெரில. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். The immediate neighbors of S faces opposite direction to each other. இதை விட்டுருங்க. B sits second to right of C. இப்போ பாயிண்ட் கிடச்சிச்சு. B எந்த இடத்துல வரும், C எங்கே வரும்னு தெரிஞ்சிச்சு. C faces inside சொல்லிட்டாங்க. C faces inside. C வந்து inside. C வந்து inside அப்படின்னா B வந்து எந்த இடத்துல வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். C வந்து inside. அப்போ இந்த இடத்துல inside எடுத்துக்கிறேன், C. இந்த இடத்துல C எடுத்துக்கிறேன். C inside அப்படின்னா B எந்த இடத்துல வரும்? C உடைய செகண்ட் ரைட். அப்போ C உடைய செகண்ட் ரைட்னா இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா B வருவாங்க, கரெக்டாக? இந்த இடத்துல இந்த ஒரு இடம் காலியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல C எடுக்கிறேன். C வந்து இன்சைட் அப்படின்னா C உடைய செகண்ட் ரைட்டில் B வருவாங்களா? இந்த இடத்துல B இருக்குங்க அப்படின்னா இல்லை, C வந்து இன்சைட் தான் ஃபேஸ் பண்ணோம். அப்போ இந்த டயக்ராம் கரெக்டானு பார்த்தா கரெக்ட் கிடையாது. அப்போ இதை ரிமூவ் பண்ணுறேங்க. ஏன்னா C இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், C உடைய செகண்ட் ரைட்டு. இப்போ இந்த இடத்துல C எடுக்கிறேன், இந்த இடத்துல C எடுத்தால் இந்த இடத்துல B வரும் இல்லையா? ஓகே, இதுவும் பாசிபிள் தான். வெயிட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல C வருமா, இந்த இடத்துல C வருமானா இந்த இடத்துல நான் C எடுக்கிறேன். இந்த இடத்துல C எடுத்தால் C உடைய செகண்ட் ரைட் இதுவா, இந்த இடத்துல B வரும், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட். The immediate neighbors of S faces opposite direction to each other. அதாவது S உடைய நெய்பர் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ C இன்சைட் அப்படின்னா D வந்து அவுட் சைட். அதே மாதிரி S உடைய நெய்பர் D அவுட் சைட் அப்படின்னா B வந்து இன்சைட். இதுதான் பாயிண்ட், கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட். போத் Q அண்ட் A ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு B. B என்ன திசை பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் திசை தான் Qவும் Aவும் வருன்றாங்க. அப்போ B வந்து இன்னும் அவுட்டா பாருங்கள். B வந்து இன்னும் அவுட்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். B வந்து இன்சைட் அப்படின்னா Qவும் Aவும் அவுட் சைட். அப்போ Q அவுட் சைட், Aவும் அவுட் சைட். இப்போ B வந்து இன்னும் அவுட்டா, B வந்து இன்னும் அவுட்டானா தெரியாது. இது வந்து நம்ம அது வந்து ராங்கு. B வந்து இன்னும் அவுட்டான்னு தெரியாது. ஆனால் Q அண்ட் A, Qக்கும் Aக்கும் டைரக்ஷன் கிடச்சிருக்கா அதுக்கும் தெரில.
இப்போ இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பி வந்து இன்சைடு அவுட் சைடான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா இந்த டயக்ராம் எலிமினேட் பண்ணுறதுக்கு? வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்ட்டு. கட்டாயம் சி இன்சைடு. ஓகே, ஓகே, இவ்வளோதான் பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே எதுவும் பாயிண்ட் இல்லை. இப்போ பி உடைய டேரக்ஷன் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியல நம்மளால். பி உடைய டேரக்ஷன் வந்து கொஷின் மார்க், இன்னும் அவுட்டா அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி ஏ உடைய டேரக்ஷனும் கொஷின் மார்க், கியூ உடைய டேரக்ஷனும் கொஷின் மார்க். கிளியரா? இது மூணுத்துடைய டேரக்ஷனும் கொஷின் மார்க். அதனால் இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்மளால் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல. இது இன்கம்ப்ளீட்டாக நிற்குது, இந்த அரேஞ்ச்மெண்ட் இன்கம்ப்ளீட்டாக நிற்குது. அதனால் இதை கேன்சல் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட் பண்ண முடியுது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டு 100% கம்ப்ளீட் ஆகுது. அதனால் ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்ட். கிளியரா? ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் 100% கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஆனால் செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் நம்மளால் 100% கம்ப்ளீட் பண்ண முடியல. கிளியரா? அதனால் செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஷின்ஸ் போயிடலாம். Who among the following person sits immediate right of the one who sits opposite to P? Pக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இமிடியேட் ரைட்டில் யார் வருவாங்க? Pக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? எஸ். எஸ்ஸுக்கு இமிடியேட் ரைட்டில் யார் இருக்காங்க? பி. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் பி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் பி தான். அதாவது எஸ்ஸுக்கு இமிடியேட் ரைட் பி தான். ஆன்சர் வந்து பி. கொஷின் நம்பர் 7. How many boys are facing outside from the center? அப்போ அவுட் சைடு எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 பேர் வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 4 members. ஆப்ஷன் சி. அடுத்தது who among the following person sits third right of R? ஆருடைய தேர்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? ஆருடைய தேர்ட் ரைட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆருடைய தேர்ட் ரைட்டில் யார் வருவாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஆறு இருக்காங்க. கிளியராக? ஆருடைய தேர்ட் ரைட்னா 1 2 3 டி தான் வராங்க. ஆருடைய தேர்ட் ரைட்டில் யார் வராங்கன்னா டி. ஸோ ஆருடைய தேர்ட் ரைட்டில் டி இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. டி கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ இன்டர்சேஞ்ச் இஸ் பொசிஷன் வித் பி. ஏவும் பியும் இடம் மாற்றிக்கிறாங்க. தென் who among the following person sits second left of A? ஏவுடைய செகண்ட் லெஃப்டில் யார் வருவாங்க இடம் மாற்றினதுக்கப்புறம்? இப்போது ஏவும் பியும் இந்த இடத்துல பி இருக்கக்கூடிய இடத்துல ஏ வந்துடுறாங்க, ஏ இருக்கக்கூடிய இடத்துல பி வந்துடுறாங்க. இப்போ ஏவுடைய செகண்ட் லெஃப்டில் யார் வராங்க அப்படின்றத கொஸ்டின். ஏவுடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருக்காங்க? சி. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் பி சி. 10th கொஸ்டின் ஆட் ஒன் அவுட் பாருங்கள். 4 ஆஃப் த ஃபாலோவிங் QRனு கொடுத்துருக்காங்க. QRும் டைரக்ஷன் பாருங்கள். Q அண்ட் R, Q அவுட் சைட், R இன்சைட். அப்போ எப்படி வருதுன்னா இன் அண்ட் அவுட். Q இன்னு, R வந்து அவுட். S அண்ட் C, எஸ்ஸும் சியும் பாருங்கள். S அவுட் சைட், C இன்சைட். அப்போ ஒருத்தர் இன்னு இன்னொருத்தர் அவுட். இன் அண்ட் அவுட். BD, பியும் டியும் செக் பண்ணுங்கள். பி வந்து இன்சைட், டி வந்து அவுட் சைட். கரெக்டாக? இது வந்து சும்மா நம்ம எடுத்தோம், ப்ரீவியஸ் கொஷனுக்காக மட்டும் எடுத்தோம். இந்த இடத்துல ஏன்ட்டு அரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல தான் பி. பியும் டியும், பி இன்சைட் டி அவுட் சைட். அப்போ இதுலேயும் இன் அண்ட் அவுட் அப்படின்னு வருது. அடுத்தது Q அண்ட் S. எஸ் வந்து அவுட் சைட், Q ஆல்சோ அவுட் சைட். அப்போ எது ஆட் ஒன் அவுட்? இதுதான் ஆட் ஒன் அவுட். போத் அவுட் சைட், அவுட் அவுட், ரெண்டுமே அவுட் சைட். அடுத்தது ஏ வந்து ஏ அண்ட் பி இன் அண்ட் அவுட் அப்படின்னு வருது இதுவும். அப்போ எது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஆப்ஷன் டி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளியராக? எல்லாத்துலேயும் இந்த கொடுத்துருக்கூடிய எல்லா ஆப்ஷன்லையும் ஒரு பர்சன் வந்து இன்னொரு இன்சைடு, இன்னொருத்தர் வந்து அவுட் சைடு, அந்த மாதிரி வராங்க. ஆப்ஷன் டியில் Q அண்ட் S மட்டும் ரெண்டு பேருமே அவுட் சைடு அப்படின்னு வருது. அதனால் எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி, அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் 2 பசில் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். இந்த 2 பசிலும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் புரிஞ்சது அப்படின்ட்டு. இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ கடைசியாக உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஷின் ஒன்று கொடுக்குறேன். சரியா? இந்த கொஷின் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ வழக்கமாக கொடுக்குறது தான். ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 11 அண்டு கொஷின் நம்பர் 12. கிளியரா? இது 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.